அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்கொள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 தேர்வுக்கு பயன்படும் வகையில் குறிப்பாக பாலிட்டி ஏரியாவிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வரி வினாக்களை பார்க்கலாங்க. 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து அலகு 13 சமூக நீதி என்ற பாடத்தில் இடம்பெற்றுள்ள முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு வரி வினா விடைகளை பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வருண படிநிலை அமைப்பு சதுர் வருண அமைப்பு என அமைக்கப்படுகிறது. வருண படிநிலை அமைப்பு என்னன்னு சொல்கிறாங்கன்னா சதுர் வருண அமைப்பு, அதாவது 4 வர்ண அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அந்த 4 வர்ணங்கள் அந்தணர், சத்திரியர், வைசீரியர், சூத்திரர். வர்ண அமைப்பில் 4 வர்ண அமைப்புகள் இருக்குது. அந்தணர், சத்திரியர், வைசீரியர், சூத்திரர். 2. இந்திய அரசமைப்பு சட்டம் 1949 பிரிவு 15 4 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிக்கல் 15 4 என்ன சொல்லுதுன்னா, சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்ட விதி 29 தடையாக இருக்காது. சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது பட்டியல் சாதி மற்றும் பழங்குடியினரின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசமைப்பு சட்ட விதி 29 தடையாக இருக்காது. 3. இந்திய அரசமைப்பு சட்டம் 1949 பிரிவு 16 4 என்ன சொல்லுதுன்னா, அரசு பணியில் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத அனைத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பணி நியமனங்களில் இடஒதுக்கீடு வழங்க மேற்கொள்ளப்படும் செயல்களுக்கு இவ்விதி தடையாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. இன, மத, மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் வெளியிட்ட ஆண்டு டிசம்பர் 18 1992. இன, மத, மொழி சிறுபான்மையினருக்கான ஐநா பிரகடனம் வெளியிட்ட ஆண்டு டிசம்பர் 18 1992. 20ஆம் நூற்றாண்டின் தலைச்சிறந்த சிந்தனையாளர்கள் ஒருவராக கருதப்படுவர் ஜான் ரால்சன். நேர்மையான நீதி என்ற கருத்தியலின் அடிப்படையில் ஒரு நீதி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஜான் ரால்சன். ஜான் ரால்சன் சுதந்திரம், வாய்ப்பு, வருவாய், வளம் மற்றும் சுயமரியாதை என அனைத்தும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றார். சுதந்திரம், வாய்ப்பு, வருவாய், வளம் மற்றும் சுயமரியாதை என அனைத்தும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் ஜான் ரால்சன். தனி மனிதன் எந்த ஒரு செயலோ அல்லது பண்போ மற்றவருக்கு பயனளிக்காத வகையில் இருக்குமாயின் அது அந்த சமூகத்தின் அநீதியான பண்பை காட்டுவதாக அமையும் என்று கூறியவர் ஜான் ரால்சன். ஜான் ரால்சனின் சிறந்த படைப்புகள். ஜான் ரால்சன் எழுதிய நூல்கள்னா நீதி கோட்பாடு 1971 வெளியிடப்பட்டது, நேர்மையான நீதி 1985 வெளியிடப்பட்டது, அரசியல் தாராளவியல் 1993 வெளியிடப்பட்டது, மக்களின் சட்டம் 1993. ஜான் ரால்ஸ் எழுதிய படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா நீதி கோட்பாடு, நேர்மையான நீதி, அரசியல் தாராளவியல், மக்களின் சட்டம். நீதி கோட்பாடு 1971, நேர்மையான நீதி 1985, அரசியல் தாராளவியல் 1993, மக்களின் சட்டம் 1993. அறநெறியின் அடிப்படையிலான பகுத்தறிவு ஒரு புதிய அரசியல் கட்டமைப்பை உருவாக்கும். அதில் மக்கள் தங்கள் சுயநல விரும்பிகளின்படி இல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாய விருப்பங்களின் படியான கொள்கைகளை பற்றி சிந்திப்பார்கள் என்று கூறியவர் ஜான் ரால்ஸ். 11. மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டுமே வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்று கூறியவர் தந்தை பெரியார். மனிதனை மனிதனாக கருத முடியாமல் அவரது சாதியை மட்டும் வைத்து எடை போட முயலும் சிந்தனை காட்டுமிராண்டித்தனமானது என்று கூறியவர் தந்தை பெரியார். சாதி, மத, பாலின பேதமற்ற சமூகமே உயரிய சமூகம் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார். சாதி, மத, பாலின பேதமற்ற சமூகமே உயரிய சமூகம் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார். மொழி மேல் வெறியும் தங்களது பண்பாடு மேல் தீவிர பற்றும் கொண்டுள்ள நபர்களால் நவீன சமூகத்தை உருவாக்க முடியாது என்று திட்டவட்டமாக வாதாடியவர் தந்தை பெரியார். மொழி மேல் வெறியும் தங்களது பண்பாடு மேல் தீவிர பற்றும் கொண்டுள்ள நபர்களால் நவீன சமூகத்தை உருவாக்க முடியாது என்று திட்டவட்டமாக வாதாடியவர் தந்தை பெரியார்.
தனது மாணவர்களோடு நடத்திய பல உரையாடல்களில் நீதி என்றால் என்ன, அதை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து விரிவாக பேசியவர் கிரேக்க தத்துவறிஞர் பிளாட்டோ. தனது மாணவர்களோடு நடத்திய பல உரையாடல்களில் நீதி என்றால் என்ன, அதை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து விரிவாக பேசியவர் கிரேக்க தத்துவறிஞர் பிளாட்டோ. ஒரு சமூகத்தில் சில நபர்கள் கூட நியாயத்திற்கு எதிராக இருந்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் எவ்வாறு பாதிக்கும் என்பது பற்றி விளக்கியவர் சாக்ரட்டிஸ். ஒரு சமூகத்தில் சில நபர்கள் கூட நியாயத்திற்கு எதிராக இருந்தால் அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் எவ்வாறு பாதிக்கும் என்பது பற்றி விளக்கிய சாக்ரட்டிஸ். நீதி என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் செயலாக மட்டுமே இருக்க முடியும் என்று தெளிவுபடுத்தியவர் சாக்ரட்டிஸ். நீதி என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நன்மை பயக்கும் செயலாக மட்டுமே இருக்க முடியும் என்று தெளிவுபடுத்தியவர் சாக்ரட்டிஸ். நியாயம் என்பது முழு சமூகத்திற்கும் மட்டுமானதாகவே இருக்க முடியும் அல்லது இருக்க வேண்டும் என்பதே யாருடைய தத்துவத்தின் மைய கருத்து. நியாயம் என்பது முழு சமூகத்திற்கும் மட்டுமானதாக இருக்க முடியும் அல்லது இருக்க வேண்டும் என்பதே யாருடைய கருத்தின் மைய கருத்துனா சாக்ரட்டிஸினுடைய மைய கருத்து. நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினரின் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம், நாட்டில் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மேம்பாட்டிற்காக முதல் ஆணையம் 1953 அமைக்கப்பட்டது. இதுக்கு தலைமை தாங்கியவர் காக்கா கலேல்கர். இது சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்று அழைக்கப்படுகிறது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை பற்றி. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1953, தலைமை காக்கா கலேல்கர். அமெரிக்காவில் 5 ஆண்டுகளில் அமலான உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் மீது 2017 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கருப்பினத்தவர் வேலைவாய்ப்பு பெறுவது, அதாவது பணிகள் கருப்பினத்தவர் பங்கு 0.8% அதிகரித்துள்ளது. உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் அமெரிக்க ஐக்கிய மாநில அறிமுகமான ஆண்டு 1960களில் உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் அமெரிக்க ஐக்கிய மாநிலம் அறிமுகம் செய்யப்பட்டது. முதல் உறுதிப்படுத்தும் ஆணை குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கென்னடி வெளியிட்ட ஆண்டு 1961. முதல் உறுதிப்படுத்தும் ஆணை, அப்போ இந்த முதல் உறுதிப்படுத்தும் ஆணை என்பது அமெரிக்காவில் வெளியிட்டிருப்பாங்க. 1961 யார் வெளியிட்டாங்கன்னா ஜான் எஃப் கென்னடி. இதை நிர்வாக ஆணை 10925 என்று அழைக்கப்பட்டது. பிறகு 1965 மற்றொரு ஆணை 11246 மாற்றியிருப்பாங்க. இந்த மற்றொரு ஆணையின்படி பாலினம் பாதுகாக்கப்பட்ட இனங்களின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பாலினம் பாதுகாக்கப்பட்ட இனங்களின் கீழ் கொண்டு வரப்பட்டது. சிவில் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1964. அமெரிக்காவில் சிவில் உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1964. அதேபோல் பெண்களுக்கு உறுதிப்படுத்தும் நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு, அமெரிக்காவில் பெண்களுக்கு உறுதிப்படுத்தும் நடவடிக்கை விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு 1967. தென்னாப்பிரிக்க சமூகம் மக்களாட்சிக்கு மாறிய ஆண்டு 1994. தென்னாப்பிரிக்க சமூகம் மக்களாட்சிக்கு மாறிய ஆண்டு 1994. 1835 இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்தியா முழுவதும் அரசு நிர்வாக மொழியாக ஆங்கிலம் மட்டுமே பின்பற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது 1835. ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு பணிக்கப்பட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு பணிக்கப்பட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். தாமஸ் ஒன்ரோவும் ரைத்துவாரி முறை மீது ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செஞ்சிருப்பார். சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதி உதவி திட்டங்கள் அறிவித்த ஆண்டு 1885. சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியுதவி திட்டங்கள் அறிவித்த ஆண்டு 1885. செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தவர் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரிமன் கிரே. செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தது யாருன்னா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரிமன் கிரே. 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை பிரித்து வழங்கியது. இது பஞ்சமி நிலம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போதைய ஆட்சியாளராக இருந்த திரிமன் கிரே அந்த அறிக்கையின் அடிப்படையில் 1892 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் நிலத்தை தந்திருப்பாங்க. இது பஞ்சமி நிலம்னு சொல்லுவாங்க. பஞ்சமர் என்பது வைதிக மதத்தின்படி 4 வர்ணங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட மக்களை குறிக்கும். ஸோ பஞ்சமர்னா அந்த வர்ணாசிரம கொள்கைப்படி அந்த 4 குழுக்களிலிருந்து தனித்து இருந்தவங்க தான் பஞ்சமர். பஞ்சமர் பள்ளிகள் என அழைப்பதை ஆதிதிராவிடர் பள்ளிகள் என அழைக்கப்பட வேண்டும் என்று அயோத்திதாச பண்டிதர் மா சிங்காரவேலர் போன்று வலியுறுத்தியிருப்பாங்க. பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் ஆணையிட்ட ஆண்டு
ஸோ பள்ளிகளில் அன்றைய காலகட்டத்தில் நிலவிய சமூக கொடுமைகளுக்கு எதிராக வந்து பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஆணையிட்டிருப்பாங்க. எப்போது 1854. ஆனால் அந்த நீதிமன்ற ஆணையை வந்து உயர் வகுப்பினர் வந்து ஃபாலோ பண்ணிக்கவே மாட்டாங்க. மீண்டும் 1865 இங்கிலாந்தில் உள்ள இந்தியாவுக்கான அமைச்சரே ஆணையிட்டார். அப்போ தான் வந்து அது முழுமையாக வந்து இந்தியாவில் இருந்த உயர் சாதி வகுப்பினர் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கவே மாட்டாங்க. பிறகு சென்னை மாவட்ட அனைத்து துறைகளில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிட்ட ஆண்டு 1892. சென்னை மாவட்ட அனைத்து துறைகளிலும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளித்து ஆணை வெளியிடப்பட்ட ஆண்டு 1892. இது 128/2 என்று அழைக்கப்பட்டது. இதனை சென்னை மாகாணம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று அமைக்கப்பட்டது. 1913 அலெக்சாண்டர் கார்டியூ தலைமையிலான ராயல் ஆணையம். 1913 அலெக்சாண்டர் கார்டியூ என்பவர் தலைமையிலான ராயல் ஆணையம் இந்தியா வந்தபோது ஏராளமான விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டன. அதில் சென்னை மாகாணம் மட்டும் இல்லாமல் ரங்கூன் திராவிட சங்கம் உள்பட பல அமைப்புகள் விண்ணப்பங்களை தராங்க. அவற்றில் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மதத்தினருக்குரிய பிரதிநிதித்துவம், வேலைவாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டன. டாக்டர் சி நடேசன், சர் பி தியாகராயர், டாக்டர் TM நாயர் ஆகியோர் அறிக்கை ஒன்றினை தயாரித்து வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. பிராமண அல்லாதவர் அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கை பேர் தான் பிராமண அல்லாதவர் அறிக்கை. அதை வெளியிட்டது யார்? சர் பி தியாகராயர். தென்னிந்திய சுதந்திர சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? தென்னிந்திய சுதந்திர சங்கம் 1916 தொடங்கப்பட்டது. இதை ஷார்ட்டாக SILFன்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லலாம். தென்னிந்திய சுதந்திர சங்கத்தை தொடங்கியவர்கள் சர் பி தியாகராயர், டாக்டர் TM நாயர் ஆகியோர் தொடங்கியிருப்பாங்க. இந்த இயக்கத்தின் சார்பில் ஜஸ்டிஸ் என்னும் ஆங்கில இதழ் வெளியானது. இவ்வியக்கம் மக்களிடையே நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. இவ்வியக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிராமணர் இல்லாதோர் மக்கள் மத்தியில் கல்வி, வேலைவாய்ப்பு இருக்குன்னு வகுப்பாரி உரிமை குறித்து விழிப்புணர்வை உருவாக்கியிருப்பாங்க. இந்த வகுப்பாரி வெளியிட்டதன் மூலமாக உயர்கல்வியில் ஆங்கிலம், சமஸ்கிருதம் மட்டும் அனுமதிக்கப்படுவதை கண்டித்தும் தமிழ் உள்ளிட்ட பழமையான மொழிகளையும் அனுமதிக்க வேண்டும் என்று நீதி கட்சி சார்பில் அரசுக்கு மனு அளிக்கப்பட்ட ஆண்டு 1915. 1917 சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த 54 அமைப்புகள் சந்தித்து பிராமண அல்லாதோர் மற்றும் சிறுபான்மை மதத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்று கோரினர். அரசு அனுமதி அளித்ததன் பேரில் அரசு பணியிடங்களில் வகுப்பாரி இடஒதுக்கீடு அளித்து தீர்மானம் நிறைவேற்ற ஆண்டு 1921. இதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணை அல்லது வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அரசாணைன்னு அழைக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து இடஒதுக்கீடு என்ற கான்செப்ட் உருவாகுது. ஸோ அரசு அனுமதி அளிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும். நீதி கட்சி கொண்டு வந்த இந்த இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணி தான் அடுத்தடுத்து வந்த திராவிட கட்சிகள் வந்து இந்த இடஒதுக்கீடை முழுமையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்துவதற்கு வழிகொலியின. அப்போது இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடுக்கு முன்னோடியாக இருந்த மாநிலம் அது தமிழ்நாடு தான். அரசு அனுமதி அளித்ததன் பேரில் அரசு பணியிடங்களில் வகுப்பாரி இடஒதுக்கீடு அளித்து தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு 1921. வகுப்பாரி பிரதிநிதித்துவ அரசாணை என அழைப்பார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கோரிக்கையை முன்வைத்தவர் வந்து தந்தை பெரியார். 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அரசு, கல்வி, வேலைவாய்ப்புகள், வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார் தந்தை பெரியார். அந்த தீர்மானத்தை காங்கிரஸ் ஏற்றிருக்க மாட்டாங்க. அதனால் அதை மறுப்பு தெரிவிக்காததில் காங்கிரஸை விட்டு தந்தை பெரியார் வெளியேறியிருப்பார். எல்லா அரசு பணிகளிலும் குறிப்பாக இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவ ஆணை 1921 சென்னை மாகாணத்தில் வெளியிடப்பட்ட போது எல்லா அரசு பணிகளிலும் பிராமண அல்லாதவர்களை அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களை அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும் என்று கருதி வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். கிறித்துவர்கள், முகமதியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என அனைவரும் அரசு பணிகளில் அமர்த்தப்பட வேண்டும். இதற்கான ஒரு நிலையான ஆணை வெளியிட வேண்டும். 100 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் 75% அளவு மக்களை அது அடையும் வரை 7 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்கும் வண்ணமும் இவ்வாணை அமலில் இருக்க வேண்டும் என்னும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்னா அப்போதைய சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினராக இருந்த முனுசாமி தான் கொண்டு வந்திருப்பார். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து, அதாவது வகுப்பாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய சர்
கே சண்முகம் சார் ஆர்.கே. சண்முகம் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்மை எல்லாம் நமது நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்ததென்றே கொண்டாடும் என்று குறிப்பிட்டிருப்பார். இந்த தீர்மானத்தை வகுப்பாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை கொண்டு வந்தது முனுசாமி, தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினது சார் ஆர்.கே. சண்முகம். இந்த தீர்மானத்தை எந்த தீர்மானம் வகுப்பாரி பிரதிநிதித்துவ அரசாணை தீர்மானத்தை வழிமொழிந்தவர் டாக்டர் சி. நடேசனார். வழிமொழிந்து என்ன சொல்வார்னா, எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று பேசியிருப்பார். யார்? டாக்டர் சி. நடேசனார். 1928 ரா. முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்படும். அப்போ செயல்பட்ட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்தில்னா 1928 ரா. முத்தையா அவர்களின் தலைமையில் நீதி கட்சி செயல்பட்ட போதுதான். தமிழகத்தில் வகுப்புவாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரிகளில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என கூறி செண்பகம் துரைராஜன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஆண்டு 1951. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த செண்பகம் துரைராஜன் கேஸ் ஆகும்போது தான் உயர்நீதிமன்றத்தில் தமிழக பின்பற்ற ஒரு வகுப்பாரி ஆணையானது அரசமைப்பு சட்டம் முரணானது என்று தீர்ப்பளித்திருப்பாங்க. அதையும் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதி செஞ்சாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா 1951 தமிழகத்தில் பின்பற்ற வந்த இந்த வகுப்பாரி முறையை ரத்து செஞ்சிருவாங்க. ஆர்டிகிள் 15-16 என்ன சொல்லுதுன்னா, சமூக ரீதியிலும் பொருளாதார ரீதியிலும் பின்தங்கியவர்களுக்கு பின்தங்கியவர்களுக்கு சில சிறப்பு சட்டங்கள் மற்றும் சலுகைகளை வழங்கலாம் என அரசுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் நேரு முதலாவது சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தார். அந்த திருத்த சட்டத்தின்படி சட்டப்பிரிவுகள் 15(4) மற்றும் 14(4) என உட்பிரிவுகள் இணைக்கப்பட்டன. முதல் சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணுவாங்க, 15(4) 16(4) உட்பிரிவை கொண்டு வந்துடுவாங்க. அதற்கு அடுத்தது இந்த முதல் சட்டத்திருத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் 1951 முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கு 25%, தாழ்த்தப்பட்டவருக்கு 16% இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவாங்க. இதிலிருந்து தான் முழுமையாக இடஒதுக்கீடு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். செண்பகம் துரைராஜன் கேஸில் 1951 அதுக்கு அடுத்து முதல் சட்டத்திருத்தம் கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு ஆர்டிகிள் 15(4) 16(4) ஆட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக 1951 முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கு 25%, தாழ்த்தப்பட்டவருக்கு 16% இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்துவாங்க. அதுக்கு அப்போது அன்றைய காலகட்டத்தில் முதல்வராக இருந்த கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து ஆராய்ந்திட சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைப்பாங்க. ஸோ அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த முதலமைச்சராக இருந்தது கருணாநிதி. யாருடைய தலைமையில்? சட்டநாதன் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அந்த ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் 1971 பிற்படுத்தப்பட்டோருக்கு 31%, தாழ்த்தப்பட்டோருக்கு 18% என இடஒதுக்கீட்டு வரம்பு மாற்றியமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிற்படுத்தப்பட்டோருக்கு, அதாவது ஓபிசிக்கு 25% இருந்தது, தாழ்த்தப்பட்டவருக்கு 16% இருந்திருக்கும், இங்கு 16% இருந்தது. பிறகு சட்டநாதன் ஆணையம் அமைத்த பிறகு 1971 31% ஓபிசிக்கு மாற்றுறாங்க. 31% ஓபிசிக்குனும் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 18% கலைஞர் கொண்டு வந்திருப்பார். பிறகு 1979 தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை அரசாணை ஜிஓவை பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிஓ நம்பர் எம்எஸ் நம்பர் 1156/2/1979 ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க. அந்த ஆணையத்தின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு குடும்ப ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய் இருக்கணும்னு நிர்ணயிக்கிறாங்க. பிறகு இந்த அரசாணையை திரும்ப பெறப்பட்டு புதிய அரசாணையை வெளியிடுறாங்க. அந்த புதிய ஆணையின்படி பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 31%-லிருந்து 50% உயர்த்தப்பட்டது. தமிழ்நாடு மாநில அரசின் சமூக நலத்துறை பார்த்திங்கன்னா ஒரு ஆணையை வெளியிடுறாங்க, 1156 ஆணை. அந்த ஆணையின்படி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் குடும்ப ஆண்டு வருமானம் 9,000 நிர்ணயிப்பாங்க. பிறகு அந்த அரசாணையை திரும்ப பெறப்பட்டு புதிய ஆணை வெளியிடுறாங்க. அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை 31%லேருந்து எவ்வளோவா உயர்த்துறாங்க? 50% உயர்த்துறாங்க. அன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50%, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மற்றும் பழங்குடியினருக்கு 18% என மொத்தம் 68% நடைமுறைக்கு வந்தது. இப்போ ஸ்டார்டிங்கில் ஓபிசிக்கு
25% இருக்கும், அதுக்கடுத்து 31% மாறும், அதுக்கடுத்து வந்து 50% மாறி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து எஸ்சிக்கு வந்து 16% இருந்தது, அதுக்கடுத்து 18% மாறி இருக்கும். இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 1989 1989 பழங்குடியினருக்கு தனி இட ஒதுக்கீடு வந்து கோரி தொடரப்பட்ட வழக்கில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் 20%, தாழ்த்தப்பட்டவர்கள் 18%, பழங்குடியினருக்கு 1% என இடஒதுக்கீட்டு வரம்புகள் மாற்றியமைக்கப்பட்டு இடஒதுக்கீடு 69% என தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது. 1989 எஸ்டி பகுதியை சார்ந்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தராங்க. அதில் பிசிக்கு 30%, அடுத்து எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%ன்னு தீர்ப்பு தருது. இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது. இந்த இடத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் எல்லா சமூகமும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் காஸ்ட்டை தவிர அவங்களுக்கும் வந்து மத்திய அரசில் வந்து தற்போது பார்த்திங்கன்னா 10% தந்திருக்காங்க, 10.5% தந்திருப்பாங்க. உயர் வகுப்பினரில் வறுமைக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து தந்திருப்பாங்க 10.5. ஆனால் இப்போ இருக்கிற இடஒதுக்கீடை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் அனைத்து சமூகமுமே, அதாவது அது பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், எல்லா சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் பலனை அனைத்து சமூகத்தினரும் பின்பற்றி வராங்க, பயனடைந்து வராங்க. அதில் நாட் ஓன்லி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி மட்டும் அப்படின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த சமூகமுமே இந்த இடஒதுக்கீட்டை அந்தந்த சமூகத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது ஒவ்வொரு சமூகமும் தன்னுடைய சமூகத்தோடு சேர்ந்தக்கூடிய நபர்களோடு தான் போட்டிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேலையாக இருந்தாலும் சரி, இப்போது பிசி இருக்காங்கன்னா பிசியில் இருக்கக்கூடிய அந்த 30%க்குள்ளே தான் அவங்களுக்குள்ளே போட்டிடுறாங்களே தவிர ஒரு பிசி பகுதியை சேர்ந்தவங்க ஒரு எம்பிசியோட போட்டியிடுறது கிடையாது, ஒரு எஸ்சி வந்து ஒரு எம்பிசியோட போட்டியிடுறது கிடையாது. ஏன்னா இடஒதுக்கீடை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது அவங்களுக்குள்ளே அவங்க தான் போட்டிடுறாங்களே தவிர ஒரு சமூகத்திலேருந்து இன்னொரு சமூகத்தோடு போட்டியிட்டு அவங்களுடைய வாய்ப்பை, இப்போ பிசி வந்து எம்பிசியோடைய வாய்ப்பை பறிக்கலை, ஒரு எஸ்சி வந்து எம்பிசியோடைய வாய்ப்பை பறிக்கலை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டில் அவங்களுக்குள்ளே போட்டியிட்டு தங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்குது. விபி சிங் ஆட்சியின் போது மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டு இருக்காங்க. மண்டல் ஆணையத்தின் பரிந்துரைகளை யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்றுக்கொள்ள அறிவிச்சிருப்பாங்கன்னா விபி சிங் ஆட்சியில். அதன்படி மத்திய அரசின் வேலைவாய்ப்புகளை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு அரசாணை பிறப்பிப்பாங்க. உடனே இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினால எதிர்த்து இந்திரா சகானி என்பவர் இடஒதுக்கீடு முறையாக சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனும் சட்ட விதிகளை மீறும் வகையில் அமைந்துள்ளது, எனவே இடஒதுக்கீடு முறையை ரத்து செய்திட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருவார். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா விபி சிங் தலைமையிலான அரசு பிற்படுத்தப்பட்டு வழங்கிய 27% இடஒதுக்கீடு செல்லும் என்று தீர்ப்பளிச்சிருவாங்க. மேலும் இடஒதுக்கீட்டின் அளவு 50%க்கு மேலே போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் தீர்ப்பு தருவாங்க உச்சநீதிமன்றத்தில். தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த 69% இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்றும் அதனை ரத்து செய்திட வேண்டும் என்றும் நுகர்வோர் அமைப்பின் அறக்கட்டளை உறுப்பினரான KN விஜயன் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் 50%க்கு மேலே இடஒதுக்கீடு அளிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை விதிக்கிறாங்க. மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீட்டை பெரிய அளவில் மிக முக்கியமாக வந்து சில பேருக்கு பிடிக்காதனால அதை வந்து தடை செய்வதற்கு ஒரு கேஸை போட்டாங்க. அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள், டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, அப்போதைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு அரசு
சட்டப்பிரிவு 31C அதாவது டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினை பயன்படுத்தி தனிச்சட்ட மசோதா ஒன்றினை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. அந்த நிறைவேற்றிய நாள் டிசம்பர் 30, 1993 நிறைவேற்றுறாங்க. அதன் பின் தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்ட 69% இடஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு அரசின் தனி சட்ட மசோதாவுக்கு 19/7/1994 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கிறாங்க. ஸோ ஆர்டிகிள் 31C ஃபாலோ பண்ணி டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பயன் பண்ணி இந்த 69% தனி சட்ட மசோதா ஒன்றினை தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருப்பாங்க டிசம்பர் 30, 1993. இது முன்னாள் முதல்வராக ஜெயலலிதா அவர்களின் மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. ஏன்னா இன்றளவும் கூட இந்த 69% கேன்சல் பண்ண முடியாத அளவுக்கு 9வது அட்டவணையில் எடுத்துன்னு போயிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது எக்ஸப்ஷன்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் நிறைய பேர் இந்த 69% கேன்சல் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லது பொதுவாகவும் ட்ரை பண்ணால் கூட இந்த 69 இடஒதுக்கீடை கேன்சல் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் ரீசன் இதுதான். ஏன்னா அது ஒரு சட்ட அந்தஸ்து பெற்றதுனால அதை நீக்க முடியல. இப்போவும் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற 69% இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணுறதுக்கு பல போராட்டங்களையும் இல்லை உச்சநீதிமன்றத்தை அணுகிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் செய்த ஒரு மகத்தான சாதனையாக தான் கருதப்படுகிறோம். இன்று நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 69% இடஒதுக்கீடு இருப்பதற்கு தொடர்ந்து நீடிச்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமாக அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணது தான் மெயின் ரீசன். ஸோ அதன் பிறகு என்ன பண்ணாங்க, இதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்தது இந்த தமிழ்நாடு தனிச்சட்ட மசோதாவுக்கு 19/7/1994. 69% இடஒதுக்கீடு உரிய சட்ட பாதுகாப்பினை பெற்று 9வது அட்டவணையில் சேர்த்துருவாங்க. எத்தனாவது சட்ட திருத்தம்னா 76வது சட்ட திருத்தத்தின் வாயிலாக 9வது அட்டவணையில் ஆட் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் இந்த சட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தமிழ்நாடு தனி சட்ட மசோதா இடஒதுக்கீட்டை என்ன பண்ணுறாங்க, முன்தேதியிட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க. 69% இடஒதுக்கீட்டை முன்தேதியிட்டு நடைமுறைப்படுத்துகிறாங்க. எப்போது 1992 நவம்பர் 16 இந்த சட்டம் அமலுக்கு வருதுன்னு சொல்லிட்டு அந்த நாள் முதல் 69% இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை பொறுத்தவரையும் ஆர்டிக்கல் 340 படி அமைக்கப்பட்டது. மத்திய அரசு 2 ஆணையங்களை அமைச்சிருப்பாங்க. ஒன்று முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், 2 இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 29, 1953. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 29, 1953. தலைமை காக்கா கலேர்கர் தலைமையில் அமைக்கப்பட்டது. மொத்த இதில் தலைமை தலைவர் உட்பட 11 பேர் இடம்பெற்றிருந்தாங்க. இக்குழுவின் அறிக்கையை அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருப்பார். 2 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 2வது ஆணையம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 2வது ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1979. அறிக்கை சமர்ப்பித்த ஆண்டு 1980 டிசம்பர் மாதம். அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். 2வது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல். இது மண்டல் கமிஷன் சொல்லலாம். இந்த பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிஷன் பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில் இருந்தபோது தான் மத்திய அரசு அமைச்சிருப்பாங்க. இந்த மண்டல் கமிஷனுடைய செயலர் எஸ்எஸ்கியில் இருப்பாங்க. இவ்வாணையம் 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன என அடையாளம் கண்டது. மண்டல் தன் அறிக்கையின் முகப்புரையில் சொல்கிறாரு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பார்களுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டிருப்பதன் மூலம் தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருப்பதை அறியலாம். மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மக்கள் தொகையில் இந்தியா முழுவதும் மக்கள் தொகையில் 52% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய அரசு பணியில் 27% வழங்கிட மண்டல் ஆணையம் பரிந்துரைத்திருப்பாங்க. அப்போதைய பிரதமராக இருந்த விபி சிங் என்ன பண்ணுவார்னா 13/8 அதாவது ஆகஸ்ட் 13, 1990 அரசு பணிகளில் அதாவது மத்திய அரசு பணியில் மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு
27% இடஒதுக்கீடு வழங்கி ஆணையம் பிறப்பிப்பார். இவ்வாணையம் 13/8/1990 முதல் பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருப்பாங்க. 1993 செப்டம்பர் 8ஆம் தேதி பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்வாங்க. அதன் அடிப்படையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனமாக நீக்கிட்டு ஓபிசிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அரசு கல்வி வேலைவாய்ப்பில் 27% இடஒதுக்கீட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிறது இந்திரா சகானி வெர்சஸ் இந்திய யூனியன் வழக்கு AR 1993 சுப்ரீம் கோர்ட் 477. இது மண்டல் குழு வழக்குன்னு சொல்லலாம். பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1979 ஜனவரியில் பிபி மண்டல் தலைமையில் சட்டப்பிரிவு 340 படி ஓபிசிக்கான 2வது ஆணையம் ஏற்படுத்துகிறாங்க. 1982 மற்றும் 83 ஆண்டுகளில் மண்டல ஆணையம் அறிக்கை மீது விவாதம் மட்டும்தான் நடக்குது. 1990 ஆகஸ்ட் 13ஆம் தேதி விபிசி அரசாங்கம் ஒரு ஆணையின் மூலம் மண்டல ஆணையம் அறிக்கையின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 27% இடஒதுக்கீடு சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்திய அரசு பட்டியலில் வழங்கியிருப்பாங்க. நம் இரத்தத்தையும் வேர்வையும் தவிர இழப்பதற்கு ஏதுமில்லை என்று கூறியவர் லெனின். தேசங்களின் வளம் பற்றிய ஒரு ஆய்வு என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித். தோட்டாக்களால் அல்ல வாக்குச்சீட்டினால் என கூறியவர் மாவோ. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்ற புகழ்பெற்ற உரையை ஆற்றியவர் மார்ட்டின் லூதர் கிங். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்ற புகழ்பெற்ற உரையை ஆற்றியவர் மார்ட்டின் லூதர் கிங். தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் சார்லஸ் டார்வின். தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கிய சார்லஸ் டார்வின். இந்த வீடியோ பொறுத்தவரையும் இடஒதுக்கீடு சமூக நீதி என்ற தலைப்பில் இடஒதுக்கீடு எப்படி உருவாகியது, அதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தற்காலத்து வரையில் இடஒதுக்கீடு சந்தித்த பல்வேறு பிரச்சனை தொடர்பான முக்கிய குறிப்புகளை நம்ம பார்த்துருப்போங்க. நிச்சயமாக எல்லா போட்டித் தேர்வுகளும் இந்த சமூக நீதி டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக சிலபஸ் இருக்குது. அதிலேருந்து நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.